Hi friends, நான் உங்க சரண்யா. இன்னைக்கு ஹெல்த்தியான மட்டன் சூப்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். அதே சமயம் ஒரு 2 to 5 மினிட்ஸ்ல குயிக்கா நீங்க பண்ணிரலாம். இந்த மாதிரி குயிக்கா செய்யக்கூடிய ரெசிபீஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம நம்ம வீடியோவெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சரணுலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு நெஞ்செலும்பு, நல்லி, கொழுப்பு இந்த மாதிரி இருக்க கறியாக எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு சூப்பு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நான் கொஞ்சமாக 2 பேருக்கான சூப்பு செய்கிறதுனால ஒரு அரை வெங்காயம், ஒரு அரை தக்காளி இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு 4-5 பேருக்கு செய்கிறீங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் அதிகமாக்கிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சியும் பூண்டையும் தட்டி கூட போடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நான் பேஸ்ட் வச்சுருக்கறதுனால அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டம்ளர் தண்ணி எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 2லேருந்து 2.5 டம்ளர் கூட தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக வேணும், எனக்கு மிளகுத்தூள் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன குழந்தைக்கும் சேர்த்து கொடுக்கறதுனால நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 6-7 விசில் விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சூப்பு வந்து அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு. இன்னும் இதுக்கு ஒரு சின்ன ஒரு தாளிப்பு மட்டும்தான் கொடுக்கணும். இது எனக்கு செய்கிறதுக்கு மொத்தமாகவே ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, சோம்புத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இந்த இதில் வந்து வெங்காயம் கூட சேர்த்துப்பாங்க, நான் வந்து அதை சேர்த்துக்கல. இப்போது நம்ம அது பொரிஞ்ச பிறகு நம்ம இந்த சூப்பில் சேர்த்துக்கலாம். இந்த சூப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து மட்டன் சூப்பு தான் இந்த மாதிரி செய்யணும்னு இல்லை, சிக்கனு, வெஜ்ஜு சூப்பு, இது மட்டனுக்கு பதிலாக இதில் நீங்கள் சிக்கன் போட்டு செய்யலாம், வெஜிடபிள் போட்டு செய்யலாம். எல்லாமே இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஹெல்த்தியான மட்டன் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து 2-3 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சரணுலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.